கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளுக்கான வெளிச்சம் 2 நாளாகமம் 20:12. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். நாம் வாசித்த இந்த வேத பகுதி யோசபாத் என்ற ஒரு ராஜாவின் ஜெபமாய் இருக்கிறது. யோசபாத் என்ற ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யும் போது 3 ராஜ்யங்கள் அவனுக்கு விரோதமாய் வருகிறது. அவன் அந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இல்லை. இப்போ திடீரென்று இந்த யுத்தம் வரும்பொழுது அவன் கர்த்தரை தேடுகிறான். இது முந்தின வேத பகுதி நாம் வாசிப்போம் என்றால் யோசபாத் சொல்லுகிறான், அவன் பயத்தின் மத்தியிலே கர்த்தரை தேடுகிறான். அப்போ இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட எதிர்பாராத சில சூழ்நிலைகள் வரும். ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், பண தேவையாக இருக்கலாம், ஒருவேளை மனுஷர்கள் கொண்டு வருகிற பிரச்சனைகள் சோதனைகளாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் யாரை தேடுகிறோம்? யோசபாத் ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக எல்லா ஜனங்களும் அவனோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். எத்தனை பேருடைய வாழ்க்கையில நம்முடைய பலவீனத்தை ஆண்டவருக்கு முன்பதாக சொல்ல நாம் ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவரே, நான் பலவீனமா இருக்கிறேன், நான் எப்படி இந்த சோதனை மேற்கொள்ள எனக்கு தெரியல, எப்படி இந்த பண தேவையை நான் தாண்டுவேன் எனக்கு தெரியல. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சோதனை மத்தியில கர்த்தரை நாம் தேடுகிறோம். யோசபாத் ராஜாவோ அத்தனை ஜனங்கள் அந்த தேவ ஆலயத்தில் கூடி இருக்கும்போது எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்கிறானா, தன்னை தாழ்த்தி சொல்லுகிறான், ஆண்டவரே, நாங்கள் பலனற்று நிற்கிறோம். 2வது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு, சாதாரண ஒரு மனுஷனுக்கு இது சொல்வது ரொம்ப கடினமான காரியம். ஆனால் ஒரு ராஜா எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக இதை அறிக்கை செய்வது மிக மிக கடினமான காரியம். இந்த இடத்துல யோசபாத் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் எல்லாரும் கண்கள் ஆச்சரியப்பட விதத்துல அந்த யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுவோம். நாம் பலனற்ற நேரமாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலையும் கர்த்தரை தேடுவோம் என்றால் கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. இந்த பலவீனத்தின் மத்தியில, இந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விக்குறியின் மத்தியில உம்மை தேடுகிறது. நீர் எங்களுக்கு பருவத்தில் அருவி ஜெயமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.